ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்நேகிதியோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான குவிக்கான ரெசிபி. இது ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபியாக இருக்கும். வெஜிடபிள் புலாவ். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதோடய ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதில் வெறும் பட்டாணி போட்டு கூட செய்யலாம் பீஸ் புலாவாக. இந்த ஃப்ரெஷ் பீஸ் புலாவ் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வதங்க விடணும். அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். இந்த காய் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் இதில் சேர்த்ததும் லைட்டாக இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அரிசி உடஞ்சிரும். இப்போ இதோட நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு இதை வேக வைக்க வேண்டியதான். தண்ணி 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு விசில் விட்டு அமர்த்திருக்கேன். இதை திறந்து பார்க்கலாம், எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம தண்ணி அளவும் நம்ம விசில் விடுறதும் ரொம்ப முக்கியம் இதில். அப்போ தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட டேஸ்டியான சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸை பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.